ஆன்டி இண்டியன் போட்டால் இந்தியாவில் இருக்கிற பேரிளம் பெண்களையாக காட்டிகிட்டு இருக்கு. என்னங்க அக்கிரமமாக இருக்குது. நேற்றே கூட ஒரு தமிழ் என்னை கிராஸ் பண்ணி போச்சு. பாகிஸ்தானுக்கு உதவிய தமிழ் யூடியூபர் அப்படின்ட்டு அதை கண்டுக்கல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதன் கௌரியோட பேர் அடிபட்டுச்சு. அவரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு என்னடான்ட்டு மதன் கௌரியோட சேனல்லே போய் ஏதாவது வீடியோ இருக்கான்னு பார்த்தேன். அவர் இந்த போர் நடந்தது அது இதுன்னு போட்டுட்டு இருந்தார். லாஸ்ட்டாக உள்ள வீடியோ ஒரு வாரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து டர்க்கின்னு இருக்காரு. என்னடா டர்க்கின்றாருன்ட்டு நம்ம டர்க்கின்னு டைப் பண்ணால் அது துருக்கி அப்படின்னு காட்டுது. ஏன்னா எனக்கு இது சீனா துருக்கி தான் ஹெல்ப் பண்ணுது பாகிஸ்தானுக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். துருக்கியோட அந்த ட்ரோன்லாம் நிறையா அந்த சண்டையில் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்றது தெரியும். இவர் விடாமல் டர்க்கின்ற வார்த்தை தான் பயன்படுத்துறாரு. எங்கனக்குள்ளேயுமே துருக்கி, நானும் அங்கங்கே பார்க்குறேன். ஏன் துருக்கின்னு சொன்னால் என்ன, இல்லை டர்க்கி என்ற அழைக்கப்படும் துருக்கி அப்படின்னு கூட சொல்லாமல் டர்க்கியோட ட்ரோன் உள்ளுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம டர்க்கியோட ஹெட் வந்து எல்லாமே யாரோடன்னு பாத்தீங்கன்னா டர்க்கியோட ட்ரோன்ஸ். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டர்க்கிஷ் ட்ரோன்ஸ் வந்து அவங்க பாகிஸ்தான் கிட்ட கொடுத்திருக்காங்க. டர்க்கிக்கு நல்லாவே தெரியும் இந்தியா தான் தாக்க போகுதுன்னு தெரிஞ்சும் அவங்க கொடுத்திருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து அவங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பேசஸ் அடிச்சோம்ல, ஏர் பேசஸ்லாம் இந்த மாதிரி துல்லியமா தாக்குனதுல டர்க்கியை சார்ந்த யூனிஃபார்ம் அஃபீஷியல்ஸ் 2 பேர் இறந்து போயிருக்காங்க. நம்ம நியூஸ் ஆர்டிகல்ஸ் வாசிக்க முடியுது. which means இதுக்கிடையில எனக்கு ஒரு நியூஸ் நான் கவனிச்சேன். துருக்கியை சேர்ந்த செலபி அப்படின்னு ஒரு கம்பெனியா, அது வந்து விமானம், நம்ம இந்திய விமானங்கள் இருக்குல்ல, அங்கே சரக்கு கையாளுதல் இதெல்லாம் சில வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்களா ஒப்பந்த அடிப்படையில். அதிகபட்சம் பேர் வந்து இந்தியர்கள் தான் அதில் வேலை பார்க்குறாங்களாம். அவங்கள வந்து இப்போ அவங்களுக்கு உரிய அனுமதியை ரத்து பண்ணிட்டாங்க. அப்போ வந்து அவங்க வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. இது ஒன்றும் துருக்கி நிறுவனம்லாம் கிடையாது, இது வேறு நிறைய நாடுகளில் இந்த கம்பெனி வேலை பார்த்துட்டு இருக்குது. இங்கே இந்த நிறுவனத்தில் இங்கே இந்தியாவில் வேலை பார்க்குறது இந்தியர்கள் தான் பார்த்துட்ருக்காங்க. யாராவது துருக்கியை சேர்ந்தவங்க வேலை பார்த்தாங்கன்னா அவங்கள பணியிலேருந்து எடுத்துடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே ஏதோ டிராகன் பாஸ்னு ஒரு கம்பெனியா, சீனாவை சேர்ந்த கம்பெனியா, அதுவும் வந்து விமானம் துறையில் வந்து ஓய்வறைகள் நிர்வாகம் பண்ணுறது, அப்புறம் உணவுகளில் தள்ளுபடின்றாங்க, அப்புறம் என்னமோ முன்பதிவுன்றாங்க. இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் விமான பயணம் சார்ந்த சில விஷயங்கள்லாம் அவங்க கையாளுறாங்க போல். அவங்களையும் எடுத்துட்டோம் அப்படின்ட்டு இந்த அதானி குரூப் சொல்லிட்டு இருக்காங்களாம். அவங்க அதானி குரூப்பு கையாளுற விமான நிலையங்களில் டிராகன் பாஸ் அப்படின்ற அந்த சீன கம்பெனிக்கு அனுமதி ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. துருக்கியிலேருந்து இறக்குமதி ஏற்றுமதி இதெல்லாம் தடை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை தடை பண்ணால் இந்தியாவுக்கு என்னெல்லாம் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா 70% மார்வல் வந்து துருக்கியிலேருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்களாம். அப்புறம் பருத்தி துணிகள் அது அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆப்பிள் பழங்கள் பெரிய அளவில் துருக்கியிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்களாம். அப்போ இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணுற அளவுக்குலாம் அவருக்கு மூளை கிடையாதுங்க. அதுவே பாவம், பச்சை மண். மதன் கௌரி டர்க்கின்னு நான் டர்க்கி டவல் அப்படின்னு டைப் பண்ணேன். துருக்கியில் தயாராகிற டவல் அப்படின்னு வந்துச்சா. இவ்வளோ வயசுக்கு அப்புறம் இப்போ தான் இது டர்க்கி, அதாவது துருக்கி டவல் அப்படின்ட்டு எனக்கு தெரிய வந்துச்சு.